இந்த நேரம் ஓபிஎஸ் தோத்தாலும் வந்து அது ஆட்சி என்ன சொல்றது, ஒரு நம்ம ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சார். ஓபிஎஸ் தோக்கணும்னு ஒரு ஆசை சார் எனக்குலாம். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவருமே அது ஒரு ஆசையாக மனசு வைக்கிறது. என்னன்னா நீங்கள் சார், அதாவது பட்டாக்கத்தை வச்சு ஒரு 20 வயது கூட இருக்க அந்த பெண்ணுக்கு, அந்த பெண்ணுடைய உடம்புல எங்கே சார் 10 பேர் மயங்கி விழுகிறாங்க சார். வேட்பாளர் மயங்கி விழுதுலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை சார். வேட்பாளரே இதாகி டயர்டாக்கி, எனக்கு தெரிய வேட்பாளரும் டயர்டாவான, வேட்பாளரே டயர்டாக்கி மயங்கி விழுது. வணக்கம். கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் தேர்தல் கருத்து கணிப்புகள் அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 150 இடங்கள் வெற்றி பெறும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த கருத்து கணிப்புகள் கலை யதார்த்தமா? இல்லை சார், அதாவது கிட்டத்தட்ட 9 கருத்து கணிப்புகள் இதோட வெளியில் வந்துருச்சு. ஏன்ஸ் மேட்ரிஸில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஜேவிசி ஸ்ரீராம் லாஸ்ட்டாக வந்த டைம்ஸ் நோவனுடைய கருத்து கணிப்பு, அதற்கு முன்னாடி ஏறக்குறைய ஒரு 4 நேஷ்னல் வைஸ் கருத்து கணிப்புகள், மீதி இருக்கிற 5 பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் வைஸ், அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே. ஓகே, ஸோ இப்போ இந்த மொத்தம் 9ல் கிட்டத்தட்ட 5ல் பார்த்தீங்கன்னா அதிமுக தான் வெற்றின்றாங்க. நம்ம 1, 2 கிடைக்க மாட்டோம். ஓவராலாக கொலேட்டடாக கலெக்டிவாக எடுத்தோம்னா 9ல் 5 அதிமுக வெற்றின்றாங்க. 2 இழுபறின்றாங்க. ஸோ 7 ஆயிடுச்சு. மீது 2 தான் திமுக வெற்றின்றாங்க. இதில் அந்த திமுக வெற்றி அப்படின்றதுல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆக்சுவலாக அதில் ஐடிபிஎஸ்ன்னு ஒரு நிறுவனம் அவங்க ஒன்று எடுக்கிறாங்க, இன்னொன்று அக்னின்னு ஒரு நிறுவனம் அவங்க ஒன்று எடுக்கிறாங்க. இந்த தடவை லைலாவோட கருத்து கணிப்பே வெளியில் வரல. ஸோ இந்த லைலாவோட கருத்து கணிப்பு அப்படின்றது அந்த ஐடிபிஎஸ்ஸாக மாறிடுச்சு. ஏன்னா லைலாவின் முன்னாள் மாணவர்கள் சேர்ந்து இந்த ஐடிபிஎஸ்ன்ற மாதிரி மாறிடுச்சு. நம்ம இது முன்னாடி பேசியிருக்கோம் நினைக்கிறேன். ஐடிபிஎஸ்ஸோட கருத்து கணிப்பு சொல்லி அவங்க அந்த ரிசல்ட்ஸ்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் அவங்களுக்கு வாக்குவாதமாகி கடைசியில் நான் திமுக ஆகிறேன், நான் முன்னாள் திமுக ஆகிறேன், என்டேவா எனக்கேவா, நான் திமுக எவ்வளோ விழா தெரியுமா, எவ்வளோ நாளாக நான் திமுக இருக்குன்னு தெரியுமான்னு அவரே தெரியாமல் ஆகிவிட்டது. நடந்தது பார்த்தோம். அவர் தான் திமுக வெற்றி பெறும் என்று ஆணித்தரமாக கூறிய ஒரு சர்வே முடிவுகளை வெளியிட்ட ஒரு சர்வே நடத்திய ஒரு நிபுணர். சரிங்களா? அதுக்கடுத்து அக்னியில் பார்த்தீங்கன்னா 200 தொகுதிகள் திமுக வெற்றி பெறும். அது இப்போ திமுக காரங்களே சொல்றதை நிறுத்திட்டாங்க. நான் இவரு சொன்னாரு அக்னின்னு. இந்த 2 தவிர மீதி 7ல் 5 அதிமுகவினுடைய வெற்றி உறுதியாகிவிட்டது. இந்த 5மே பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் லெவலில் எடுக்கக்கூடிய சர்வேஸ் எல்லாமே. இதுக்கு முன்னாடி ஓட் ட்ராக்கர்னு சொல்லி அவங்க ஒரு குரூப் இருக்காங்க, ஏன்ஸ் அண்ட் மேட்ரிஸ் அவங்க ஒரு குரூப். இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவினுடைய வெற்றியை பல இடத்தில் கணித்தவர்கள். அது உண்மையா இருக்கு. ஆம் ஆத்மியினுடைய தோல்வியை கணித்தவர்கள். நீங்க ஜேவிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜேவிசி ஸ்ரீராம் அவர்களும் அப்படிதான். அவர் தான் கிட்டத்தட்ட ஹைதராபாத்தினுடைய என்ன சொல்றது, ஒரு மாநகராட்சி எலெக்ஷனை கூட அவர் முடிவு பண்ற அளவுக்கு அவருடைய ஆற்றல் இருக்கிறது. அது மாதிரி பாஜக எலெக்ஷன், பீகார் எலெக்ஷன், ஒரிசா எலெக்ஷன், ராஜஸ்தான் எலெக்ஷன், டெல்லி எலெக்ஷன் எல்லாத்தையுமே கணிச்சிருக்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ இவங்க 5 வெற்றி அதிமுக அப்படின்னு சொல்லும்போது கொலைட்டடா பார்க்கும்போது அது உண்மைன்னு தான் செஞ்சு நம்பர்ஸ் முன்ன பின்ன மாறுபடும். இந்த 2 இழுபறின்னு சொல்றாங்க தெரியுமா, நம்ம அதை எடுத்துக்கோமே. அதிமுக வெற்றின்றது வேண்டாம், அதிமுக தோல்வின்றது வேண்டாம் சார். 2 இழுபறின்றாங்க இல்லையா, அதுதான் ஏறக்குறைய சாத்தியப்படும் அப்படின்றதான் இங்க பலருடைய எண்ணமாக இருக்கிறது. அப்ப அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இழுபறின்றதுல கூட ஒரு 6லிருந்து 10% வித்தியாசம் அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு சார். அதாவது அதிமுக ஒரு 6லிருந்து 10% வித்தியாசத்தில் வெற்றி பெறும். அதே நேரத்துல திமுக வெற்றி பெற்றாலும் 6லிருந்து 10% வித்தியாசத்தில் வெற்றி பெறும். 2க்குமே வித்தியாசம் 15 தொகுதிகள், 12லிருந்து 15 தொகுதிகள் வித்தியாசம். இதுதான் இன்று உண்மை. இதுதான் கள நிலவரம். இதுதான் கலை யதார்த்தம். நான் என்ன சொல்றேன்னா சார், இதுவே அதிமுகவுக்கு ஒரு வெற்றின்றேன். அதாவது அதிமுக கடைசி மாதம் வரை, போன மாசம் வரைக்கும் அதிமுக இருக்கக்கூடிய கலைகளை எடுக்க வேண்டியதே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய பெரிய தலையாய கடமையா மாறிடுச்சு. ஸோ அதிமுக கிளியர் பண்றதே அந்த 5 ஆண்டுகளில் அவருக்கு மிகப்பெரிய முக்கியமாக ஒரு பொறுப்பாக மாறிவிட்டது. அதுல குறிப்பா அவர் பொதுச் செயலாளரா கோட் அறிவிச்சு அவர் தான் ஒற்றை பொதுச்சாளர்னு மாறி, அதுக்கப்புறம் அதிமுகவினுடைய கொடி சின்னம் அனைத்தையும் மீட்டெடுத்து அதிமுகவுடைய ஆபீஸை மீட்டெடுக்கிறதுல இருந்து அதுலயே அவருடைய வேலை. அதெல்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்து ஸ்டாலின் அவருடைய கேவலமான அந்த அரசாங்கத்தை மக்களிடம் கொண்டு சென்று ஓரளவுக்கு அழுத்தி எழுதி இன்னைக்கு அவர் ஒற்றை தலைவராக எழுந்து நிற்கும் இந்த நேரத்துல அதிமுக வெர்சஸ் டிஎம்கே, ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடியார், நானா ஸ்டாலினா எடப்பாடியார் அப்படின்ற இடத்துல அவர் நின்னதே அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றின்றார். ஸோ அதனால
இந்த இழுபறி அப்படின்றது இந்த தடவை ஒரு மிகப்பெரிய இந்த எலெக்ஷன் வந்து இதுவரைக்கும் வந்து தமிழ்நாடு பார்க்காத ஒரு எலெக்ஷனா இருக்கும் அப்படின்றதுதான் ஒரு ஒரு அனுமானமா இருக்கு சார். இது காரணம் வந்து 3ஆம் மணி 4ஆம் மணிலாம் கிடையாது. இவங்களே இவ்வளவு டஃப் இது வரைக்கும் இருந்ததே இல்லை சார். அதாவது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது, கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்றால், அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து ரொம்ப நாளா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு மக்களுக்கு அதுவா, அதாவது எனி சிட்டிங் கவர்மெண்ட் இருக்கும் அன்பாப்புலர் இருக்க மாதிரி அந்த மக்களுக்கு வந்து அந்த ஒரு விரக்தி, சரி மாத்தி விடுவோம் டிஎம்கே கொடுப்போம் அப்படின்னு மக்கள் நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா டிஎம்கே கொடுப்பாங்க. டிஎம்கே 5 ஆண்டுகளுக்கு டிஎம்கே ஆட்சி பண்ணதுக்கு அப்புறம் வேண்டாம் வெறுப்பா, அதாவது அவனை ஆட்சி பண்ணுவானுங்க, தப்பிச்சோம் முளைச்சோன்னா தூக்கி மறுபடியும் அதிமுக கொடுப்பாங்க. இது வந்து கலை யதார்த்தம். கிளீன் விக்டரி கொடுத்துருவாங்க. அட்லீஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சரி டிஎம்கே கொஞ்சம் மோசமான கட்சின்னு தெரிஞ்சதுனால அட்லீஸ்ட் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் கொடுத்துருவோம்னு எப்படி பார்த்தாலும் ஒரு கிளீன் விக்டரி. இந்த தடவை மக்கள் கிளீன் விக்டரி கொடுக்கறதுக்கான ஒரு சாத்திய கூறு இல்லாத மாதிரி எனக்கு தெரியும். 1967க்கு அப்புறம் இப்படி 67ல இருந்து பார்க்கும்பொழுது இப்ப வரைக்கும் ஒரு ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஒரு எலெக்ஷன், ஒரு மேண்டேட் வந்து இது வரைக்கும் மக்கள் வந்து கொடுத்ததே கிடையாது. ஆனா இந்த தடவை வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற ஹாஃப் குக்டு மேண்டேட் இருக்கும் அப்படின்றத சார் எதிர்பார்ப்பேன். ஸோ இதுல வந்து யாருக்கு வேணாலும் லீடு கிடைக்கலாம் சார். ஆனா யாருக்கு லீடு கிடைச்சாலும் முதல்ல நான் சொன்ன மாதிரி 3-5% லீடு. ஆனா இப்ப மக்களிடம் நம்ம ஒரு கோரிக்கையா வைக்கிறோம் அப்படின்னா, நீங்க அதாவது ஒரு ஜெயலலிதா அவர்கள் அளவுக்கு எடப்பாடியாரை நீங்க பார்க்கல, ஓகே. அதே மாதிரி நீங்க கருணாநிதி அவர்கள் அளவுக்கு நீங்க ஸ்டாலினையும் பார்க்கல, ஓகே. பட் ஆனா இவங்க தான் இன்னைக்கு ரியாலிட்டி. இன்னைக்கு இவங்க தான் நம்ம கையில இருக்கிறாங்க. இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை கையில வச்சுக்கிட்டு ஸ்ட்ரக்சர்டு என்ன சொல்றது கேம்பெயினிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு அதே நேரத்துல வேட்பாளர்களும் கையில வச்சுக்கிட்டு இவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிலவரத்தின்படி இன்னைக்கு தெருக்கள், பாகங்கள், இன்னைக்கு பகுதிகள் அடிப்படையில இவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. இவங்க தான் போலரிஸ்டா இருக்காங்க. ஸோ எப்படியானாலும் இவங்க 2 பேருக்கு மத்தியில நீங்க யாராவது சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் ரியாலிட்டின்னு இதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கணும் மக்கள். இன்னும் வந்து கலைஞருடைய திமுக, ஜெயலலிதாவுடைய அதிமுக நினைக்கிறது தவறு. எடப்பாடியாருடைய அதிமுக, ஸ்டாலினுடைய திமுக பார்க்கும் பொழுது இவங்க 2 பேர்ல யாரு வந்து டிசர்வ்டுன்னு பார்க்கணும், யாரு டிசர்விங் கேண்டிடேட்னு பார்க்கணும். நீங்க தாத்தாவால், அதாவது அப்பாவால் வந்த மகன், அதே நேரத்துல எந்த தன்னிச்சையாக எந்த ஒரு செயல்பாடும் இல்லாத அவரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 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 கிளாரிட்டி இல்லாத, அதே நேரத்துல ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்கில் இல்லாத, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் இல்லாத ஸ்டாலின் தான் உங்களுக்கு வேணுமா? அதே நேரத்துல கிராஸ் ரூட்ல வேலை பார்த்து சிலோம்பாளையன்ற ஒரு சாதாரண ஊர்ல இருந்து வந்து உங்களை மாதிரி என்னை மாதிரி இருந்து இன்னைக்கு ஒரு பெரிய கட்சி, அதாவது இந்தியாவினுடைய மிகப்பெரிய கட்சியுடைய பொதுச்செயலாளர் அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிற அந்த பாலிடிக்ஸ், அவரை சுத்தி நடந்த பாலிடிக்ஸ் எல்லாத்தையுமே அவரால் வந்து டிஃபை பண்ண முடியுது. அதே நேரத்துல இதற்கு முன்னாடி நம்ம சொல்ற இந்த ஸ்டாலின் இப்ப கரண்ட் சிட்டிங் சிஎம்மா இருக்கிறவருக்கு முன்னாடியே சிஎம்மா இருந்த, அதே நேரத்துல கொரோனா போன்ற ஒரு கொடிய நேரத்துல நம்மளை காப்பாத்தின, ஒரே தடவை 11 மருத்துவமனைகளை 65க்கும் மேற்பட்ட அரசு கலைக்கல்லூரிகளை, அதே நேரத்துல லா காலேஜஸ் கிட்டத்தட்ட 20-25 லா காலேஜுக்கு மேல கொண்டு வந்து, அதே நேரத்துல பல திட்டங்கள், எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து கொரோனா போன்ற இதுல நம்மளை வந்து காப்பாத்தி, அதே நேரத்துல இப்ப மறுபடியும் வந்து அந்த இடத்துக்கு டிசர்விங்கா இருக்கக்கூடிய ஒரு இவர் வேணுமா அவர் வேணுமான்றதான் சார் இன்னைக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு ரொம்ப, அதாவது கொள்ளை எல்லா, அதாவது கேடுகட்ட அனைத்து சம்பவம் தமிழ்நாட்டில் அரங்கியிருக்கு. பணம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டு கொள்ளையும் நடந்திருக்கு. அதே நேரத்துல வரி என்ற அந்த அமைப்புல சொத்து வரி, தண்ணீர் வரி, இப்படி பல கொள்ளை மக்கள்கிட்ட நடந்திருக்கு. தெரிஞ்சோ தெரியாமையோ மக்கள்கிட்ட சூறையாடி மக்களுடைய பணத்தை பாதி உறிஞ்சிருக்கிற ஸ்டாலின் வேணுமா? அதே நேரத்துல யதார்த்தமாக உண்மையை கள நிலவரத்தை நியாயமா பேசி அவர் பாஜக கூட கூட்டணியிலே இருந்தாலும் வந்து பாஜக கூட நான் இன்னைக்கு கூட்டணி இருக்கேன், ஒரு காலத்துல கலைஞர் கூட்டணி இருந்தாலும் அப்ப அவர் கூட்டணி இருந்தா ரைட்டு, நான் கூட்டணி இருந்தா தவறுனா, இது எவ்வளவு பெரிய தப்பான ஒரு நெரேட்டிவ ஸ்டாலின் செட் பண்றாருன்னு மக்கள் முன்னாடி நியாயமா உண்மையை பேசி நிற்கிறார். இவர் வேணுமான்றதான் கேள்வி சார். அதனால மக்கள் எப்பயுமே திமுக 5 ஆண்டு ஒரு முடியும் பொழுது மக்கள் மேல அவங்க செய்த எல்லா கொடுஞ்சலும் வச்சு மக்கள் ரொம்ப விரக்தியில இருப்பாங்க. அதே விரக்தியில இப்போ இருக்காங்க. அப்ப என்னைக்கு எப்பயுமே திமுக அரசாங்கத்திடமிருந்து அது விடுபட்டு எப்படியாவது அதிமுகவுக்கு போகணும்னு நினைக்கிற மக்கள் இந்த தடவையும் அதே ஸ்டாண்டை எடுக்கணும், அதிமுக பக்கம் வரணும். கிளீனா அந்த 6-12%, அந்த 12-15 தொகுதியை எடப்பாடியாருக்கு எடிச்சு கொடுத்து அதிமுக வெற்றி பெற வைக்கணும்னு ஒரு ரெக்வெஸ்ட் சார். அவ்வளவுதான் சார். தேனி மாவட்டங்கிறது அதிமுகவுடைய 2 முதலமைச்சர் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்த ஒரு மாவட்டம். நேற்று வந்து பிரச்சாரம் செய்த திரு எடப்பாடி அவர்கள் கூட வந்து டிடிஆர்களும் வந்து 2 பேரும் சேர்ந்து வந்து பிரச்சாரம் பண்றாங்க. அங்க வந்து மக்கள் வந்து அப்படியே என்ன சொல்றதுன்னா ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு வரவேற்பை கொடுத்திருக்காங்க. அது ஒரு அடிப்படையா வந்து தேனி மாவட்டங்கள் வந்து அதிமுகவோட கோட்டைன்னு சொல்லுவாங்க. நேற்றுடைய பிரச்சாரத்தை வந்து எப்படி பாக்குறீங்க? இந்த ஓபிஎஸ் தோத்தாலும் வந்து அது ஆட்சி என்ன சொல்றது
ஒரு நம்ம ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சார். ஓபிஎஸ் தோக்கணுன்றது ஒரு ஆசை சார் எனக்குலாம். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவருமே அது ஒரு ஆசையா மனசுல வைக்கணும் சார். என்னன்னா நீங்க யோசிங்க சார், நீங்க சொன்ன மாதிரி 3 முறை சிஎம்மா அவங்கள வச்சு அழகு பார்த்த ஜெயலலிதா அவர்களை ஏமாற்றி விட்டு, ஜெயலலிதா அவருடைய ஆபீஸை முதல்கொண்டு அடிச்சு நொறுக்கி, ஜெயலலிதா அவருடைய பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்டு உங்களை வளர்த்து விட்டு வாழ வச்சு உங்களுக்கு அடையாளம் கொடுத்த அதிமுகவே உதறி தள்ளி இன்னைக்கு நீங்க நாம் தமிழர் போயிருந்தீங்கன்னா அப்படின்னு கேட்கல, தாவே கேள போயிருந்தீங்களா? இந்த அதிமுக யாரை எதிர்த்து களமாடியதோ, யாரை வெறுத்து ஒதுக்கியதோ, ஓபிஎஸ் அவருடைய தலைவர் என்று கிளைம் பண்ண எம்ஜிஆர் அவர்கள் எங்கிருந்து வெளியே அனுப்பப்பட்டாரோ அந்த கட்சிக்கே நீங்க போய் சேர்றீங்க அப்படின்னா இவ்வளவு கேவலமான ஒரு சிந்தனை கொண்டவரா நீங்க இருக்கிறீங்க அப்படின்றத பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ இன்னைக்கு நீ வீரமணியை கூட்டு போய் பிரச்சாரம் பண்ற அளவுக்கு உங்களுடைய நிலைமை வந்துருச்சு, ஓபிஎஸ் நிலைமை. அப்ப அந்த ஓபிஎஸ் தோக்கடிச்சு இந்த தடவை திமுகவுக்கும் அதிமுகவை ஏமாற்ற வேண்டும், அதிமுகவில் ஆதாயம் இருந்தால் மட்டுமே தான் நான் இருப்பேன் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ஒரு செருப்படியாக இருக்க வேண்டியது ஓபிஎஸ் தோல்வி இந்த முறை. அது ஒரு எண்ணமாக தமிழக மக்கள் ஒவ்வொருவரிடம் இருக்கணும், இருக்கு சார் நிறைய. அது குறிப்பாக தேனி, கம்பம், பெரியகுளம், போடி இந்த ஏரியா மக்களுக்கு ரொம்ப தெளிவா. ஏன்னா அவங்க எல்லாருமே அதிமுகவினால் ஸ்டேபிள் ஆனவங்க. அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம், அவங்களுடைய அமைப்பு, அவங்களுடைய அரசியல் அனைத்தும் வந்து ஸ்டேபிள் ஆச்சு. எல்லாம் அவங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து எல்லாமே கட்டமைக்கப்பட்டது வந்து அதிமுகவால். அதனால வந்து ஒரு ஓபிஎஸ் ஏமாத்திட்டான்றதுனால அதிமுகவால அவங்களுக்கு இருக்கிற விசுவாசம் போயிடாது. அப்படி ஒரு சில பேர் இருந்தாலும் அவன் வந்து அவன் ஒன்றும் தேவையில்லை நமக்கு, அதாவது அவன் வந்து வாழவே தகுதி இல்லாத நபர் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடு தான் சார். வெளியில வருவோம், வெளியில வந்து அதிமுகவுக்கு நம்ம எவ்வளவு என்ன சொல்றது, என்னுடைய விசுவாசம் அதிமுக தான்டா, இந்த ஓபிஎஸ்ன்றவங்க நடுவில் இன்னைக்கு வந்துட்டு போனவன் அதிமுக தான், அதை காட்டணும்னு காமிச்சிருக்காங்க. அதுல நீங்க ஜாதி அடிப்படையில ஜாதிய ரீதியான ஒரு 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 என்ன சொல்றது அமைப்பு நமக்கு ஒரு இணக்கமும் வருது சார். அந்த இணக்கம் பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடியார் நீ கொங்கு, அவர் கொங்குதான், அவர் வந்து அங்க கவுண்டர்களுக்கு தான் வேலை வைப்பாரு. திமுக வந்து அப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க, கவுண்டர்களுக்கு மட்டும்தான். அது கொங்கு பெல்ட்டை தொட்டு அவர் சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு. இன்னைக்கு டெல்டாவினுடைய நண்பனாக டெல்டா மாநில மக்கள் வந்து இன்னைக்கு அவர் எங்க போனாலும் சார் கிட்டத்தட்ட சாரையா கொத்தா மக்கள் கூறுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேவரணத்தினுடைய முக்குளத்தோரணத்தினுடைய நண்பராக மாறிக்கொண்டிருக்கிறார். இவர் எல்லாருக்கும் பொதுதாம்பா அப்படின்னு நினைக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டார். ஆனா இன்னும் அது இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் தேவை. நம்ம அதுக்குன்னு எல்லாத்தையும் மறைக்க கூடாது, இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் தேவை. அப்ப அந்த ஃபோர்ஸாக அந்த இடத்துல என்னுடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அன்று முழங்கிய இன்றும் முழங்கி கொண்டிருக்கின்ற தம்பியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம அமமுகவினுடைய தலைவர் உள்ள போறார். தினகரன் உள்ள போகும் பொழுது அது 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 அந்த ஒரு சக்தின்றது ஒரு கூட்டு சக்தியாக ஜாதி அரசியல், அதிமுகவினுடைய அரசியல், இந்த ரெண்டும் அங்க ஒன்னா இணையுது. இது பல பேருக்கு திமுகவினுடைய பல பேருக்கு அது ஒரு பெரிய வேட்டா இருக்கும் சார். 9 மாவட்டம் சார், தேனி, மதுரை, சிவகங்கை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராம்நாடு, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இது நம்ம கன்னியாகுமரி, இந்த 9 மாவட்டத்திலும் 40லேருந்து 45 தொகுதி அதிமுக ஜெயிக்கும் சார். அதுல எந்த மாற்றுக்கு அதுல தேனி ரொம்ப பவர்ஃபுல்லா கண்டிப்பா இந்த அதிமுக ஜெயிக்கும். அதிமுகவினுடைய எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய கோட்டை தேனி மாவட்டம், அந்த கோட்டையை அப்படியே மீண்டும் ஆட்சியை பிடிப்பார், கோட்டையை பிடிப்பார் எடப்பாடியார், இந்த மாற்றத்துக்கு. அதிமுக வந்து திமுக மீது வைக்கிற ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இன்னைக்கு கூட நம்ம பார்க்க முடியுது, சில இடத்துல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது. அந்த செய்திகள் நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது பட்டாக்கத்தியை வச்சு ஒரு 20 வயது கூட இருக்கா அந்த பெண்ணுக்கு, அந்த பெண்ணுடைய உடம்புல எங்கெங்கெல்லாம் வெட்டப்படிமா வெட்டிருக்காங்க. அதுவும் தலைநகர்ல, மீஞ்சூர்ல, சென்னையிலேயே அதை பண்ண முடியும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு, அதாவது காலை நேரத்துல ஒரு முக்கியமான, அதாவது மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கக்கூடிய நேரத்துல இன்னைக்கு ஒரு வீடு புகுந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்ய போன இடத்துல அந்த பெண், அந்த தமிழச்சி, அவள் என்ன நினைக்கிறா அப்படின்னா, நம்ம எப்படி ஆனாலும் இந்த காம்பூர்களுக்கு நம்ம வந்து இரையாயிடக்கூடாதுன்னு நினைக்கும் பொழுது அவள் தடுக்கிறா, ரெசிஸ்ட் பண்றா. அந்த வெறியில கையில என்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சு விட்டுறாங்க. குறிப்பா பட்டாக்கத்தை வச்சு உடம்புல அத்தனை இடத்துல காயத்தை போட்டிருக்காங்க. அந்த பெண் இன்னைக்கு எக்ஸாம்பிள் என்னமோ நினைக்கிறது, இன்னைக்கோ நாளைக்கு அந்த எக்ஸாம்பிள் இருக்கு. பரீட்சை எழுத போண்டிய பெண் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில வாழ்வாளா இல்ல சாவாளா அப்படின்ற ஒரு, இதற்கு காரணம் ஏன்னா திமுக அரசாங்கம் இருக்கும் பொழுதே நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். இன்னைக்கு திமுக அரசாங்கம் ஒரு காபந்து அரசாங்கமா தான் இருக்கு.
அப்போ ஜாலியா நம்ம பண்ணலாம் அப்படின்னு அந்த ரவுடிகளுக்கு திமுக அரசாங்கம், அதாவது மறைமுகமாக சொல்லக்கூடிய செய்தி தான். என் அரசாங்கத்துல ரவுடிசம்ன்றது இருக்கும், நீ ரவுடிசம் பண்ணணும், ஆனா நீ என்ன அடிக்கிற அதுல கொண்டு வந்து பாதி எனக்கு கொடுத்துரு. இதுதான் திமுகவினுடைய ஒரு மறைமுக மேண்டேட். யாரு? ரவுடிகளுக்கு, கூண்டாக்களுக்கும், இங்க இருக்கக்கூடிய பொறுக்கிகளுக்கும், மொள்ளமாரிகளுக்கும். திமுகவுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப நெருக்கம். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களுடைய பிரச்சாரங்கள் நாளுக்கு நாள் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டே வராது. இப்ப மக்களும் அதிகமா கூட்டிகிட்டே இருக்கான்றாங்க. இந்த மக்கள்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா சார்? 10 பேர் மயங்கி விடுறாங்க சார். வேட்பாளர் மயங்கி விழுதுலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை சார். வேட்பாளரே இதாகி டயர்டாக்கி, எனக்கு தெரிய வேட்பாளரும் டயர்டாவானா, வேட்பாளரே டயர்டாக்கி மயங்கி விழுற வைக்கிற அளவுக்கு வேலையை பார்க்குறாரு. ரெண்டாவது உள்ள எவனா ஒருத்தவங்க வந்து 5 பொண்ணு சங்கிலி அடிச்சுட்டு போறான். பாவம். இப்போ அதான் நேற்று பூரா மீம போறேன். இப்போ சொல்லு, எனக்கு 5 பொண்ணு சங்கிலியோட விஜய் தான் முக்கியம் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம புருஷனோட எனக்கு விஜய் தான் முக்கியம், இவனோட அவன் தான் முக்கியம், என் பாய் ஃப்ரெண்டோட விஜய் தான் முக்கியம். இப்போ சொல்லி 5 பொண்ணு ஜங்கிலியோட விஜய் தான் முக்கியன்ற மாதிரி 5 பொண்ணு ஜங்கிலி அடிச்சுட்டு போறாங்க. நேற்று ஒருத்தன் கழுத்துல குழந்தைய வச்சுட்டு தங்குன்னு இது மேல வண்டி மேல ஏறி ஆடிட்டு இருக்கான். 2 வயசு இருக்காது அந்த குழந்தைக்கு சார், 2 வயசு இருக்காது. அவன் போனா போயிட்டு போறான். அவன்லாம் இந்தியாவில் தமிழ்நாட்டுல எங்கேயுமே வாழ தகுதி இல்லாத பிறகு. அந்த குழந்தைக்கு தெரியுமா சாக போறேன்னு? அந்த குழந்தை நினைக்குமா அந்த குழந்தை இடிபாடுகளை சிக்கி முக்கி சாக போறேன்னு தெரியுமா? தெரியாது. அதனால இவனுக்கு இன்னும் அந்த அறிவிட்ட கூட்டம், அதே கூட்டம் அப்படியே தான் கூடிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா சார், கூட்டம் கூடுதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. மதுரையில இருந்து காரைக்குடி சார் 110 கிலோமீட்டர், 110-115 கிலோமீட்டர். அதுல இவ்வளவு கூட்டம் கூடி நேற்று வந்தாங்களா? ஏன் வரல? 110 கிலோமீட்டர் நீ வந்தேன்னா டப்பா டான்ஸ் ஆடினு உனக்கு தெரியும், நீ வரமாட்டேன். இந்த கோயம்புத்தூர்ல இருந்து பக்கத்துல போகும்போது இந்த ஏர்போர்ட்ல இருந்து பக்கமா போற இடம்லாம் இருக்குல்ல, அதுல அப்புறம் கூட்டமா வந்துடுறாங்க. அங்கே இருந்தே கூடி அப்படியே அந்த கூட்டம் கலையாம வருது சார். இப்போ நான் இருக்கிறேன், நான் ஒரு வேட்பாளர், அப்படின்னா நான் ஒரு தலைவர். நான் திருநெல்வேலி மாவட்டத்துல போனா, திருநெல்வேலி மாவட்டத்தில் 5 தொகுதி, ஒரு தொகுதியில போனா அந்த தொகுதி முடிஞ்சுன்னா அந்த தொகுதிக்கார அந்த வீட்டுல வேலையை பார்க்க போவான். அந்த தொகுதியில இருந்தே பிறக்கிட்டு நான் திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்க 5 தொகுதி நான் போறேன் அப்படின்னா கூட்டம் பெருசாதான் தெரியும். இதை ஒரு பெருசுன்னு அறிவு இருக்கிறவங்க இதை பெருசு நினைக்க மாட்டாங்க சார். அறிவு இல்லாத 4 பேர் இதை பெருசு சொல்லதான். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ கூட்டம் அப்படியே கூட்டிட்டு அப்படியே நீங்க முதல்ல இருந்தே ஆரம்பிச்சு ஒரு 10 பேர் சேர்றீங்க, அடுத்து ஒரு 10, அடுத்து ஒரு 10, அடுத்து ஒரு 10 அப்படின்னு நீங்க சேரும் போது கடைசியில பாத்தீங்கன்னா 100 பேர் இருக்க. பரவாயில்ல, பெருசா கூட்டமா இருக்க. அந்த அங்கிருந்து வந்துட்டு இருக்காண்டா, அவனுக்கு வேற வேலை பழப்பு இல்லாம அவன் அங்கிருந்து வந்துட்டு இருக்கான். இவ்வளவுதான். இதோ ஒரு கூட்டம் நீங்க காட்டுறீங்கன்னா காட்டிக்கும். இதே மாதிரி கூட்டம் காமிச்சு சார் ஒண்ணும் இல்லை, எல்லாத்தையும் விட்டுங்க சார். நீங்க இப்ப போன் எடுங்க, நீங்க போன் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க போன் எடுங்க. போன் எடுத்து மக்கள் நீதி மையம் MNM இல்ல MNM ITV என்னத்தையாவது போடுங்க. முந்தானத்து ஒரு பதிவு போட்டுருக்காங்க. அதுல கமலஹாசனுக்கு கூட்டின கூட்டம், விஜய்க்கு கூட்டின கூட்டம் எடுத்து கம்பேர் பண்ணுங்க. 6 வித்தியாசம் கண்டறிகின்ற அளவுக்கு டஃபா இருக்கும். 6 வித்தியாசம் கண்டறிகிறது எவ்வளவு டஃபா இருக்கும். அவ்வளவு கூட்டம் முடிச்சு கமலஹாசன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அறிவாலயத்தினுடைய அவர் தான் செக்யூரிட்டி ஆஃபீஸர். செக்யூரிட்டி கிடையாது, செக்யூரிட்டிக்கு ஆஃபீஸ். அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ்லாம் அவர் தான் ஆஃபீஸர் அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு. உதயநிதி ஏதாவது சொன்னா பிச்சுட்டு வந்துடுறாரு. உதயநிதி கொண்டாட்டி வருமா என்னதால இவர் பிச்சுட்டு வந்துடுறாரு. அந்த அளவுக்கு உதயநிதி தான் என்னோட உயிர் அப்படின்ற அளவுக்கு இருக்கிறாரு. இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன, அவருக்கு அந்த முதல் எலெக்ஷன்லயே அவருக்கான நிலைமை என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியும், பார்த்தோம். அதே தான் விஜய்க்கு நடக்கும் சார். விஜயினுடைய கூட்டம் ஃபுல்லா, அதாவது இன்னொரு ஒரு இடத்துல எழுதியிருந்தாங்க, நான் படிச்சு அப்படியே சொல்றேன். அதாவது திமுக அதிமுக ரோட் ஷோ, அதிமுகவினுடைய மீட்டிங்ஸ், தெருமுனை கூட்டங்கள், அதே நேரத்துல வீதி உலா பிரச்சாரங்கள், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வேலை பார்த்துட்டு பேக் எண்ட்ல வேலை பார்த்துடுறாங்க. என்னன்னா ஒரு வீட்டுல போயிட்டு இந்த வீட்டுல எத்தனை பேர் திமுக, எத்தனை பேர் அதிமுக, அந்த பாகம் அந்த பூத் ஏஜென்டோட வேலை என்ன, எத்தனை பேர் திமுக, இந்த பூத்துக்கு எத்தனை ஓட்டு நமக்கு தேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த லிஸ்ட் எல்லாம் முதல்ல எடுத்து கொடுப்பாங்க. இதுல ஏதாவது மாற்ற வாய்ப்பு இருக்கா, எவனாவது புதுசா வந்திருக்கான அவனை நம்ம லிஸ்ட்ல சேர்க்க முடியுமா, அவனை அதிமுக கன்வின்ஸ் பண்ண முடியுமா, அவனுக்கு ஏதாவது காசை கொடுக்க முடியுமா, தப்புதான் காசு எனக்கு தேவை கொடுக்க முடியுமா, இல்ல அவனுக்கு ஏதாவது ஒரு ஹோப்பை கொடுக்க முடியுமா, அவன் பையன் அப்படி இப்படி எவனா ஒருத்தர் இந்த 18 வயசு தாண்டி வந்திருப்பான், அவனுக்கு ஓட்டர் ஐடி கார்டு வாங்கி கொடு, அவனை திமுக ஓட்டு போட. இதெல்லாம் பேக் எண்ட் வேலையை முடிச்சுட்டு அது ஒரு ஜோஷுக்காக, அந்த யார் அந்த தொண்டர்களுடைய ஒரு ஜோஷுக்காக நம்மளும் ஒரு கூட்டமா போறோம் அப்படின்றதுனால இவர் தான் வேட்பாளர்னு அறிமுகப்படுத்தணுன்றதுக்காண்டி அப்படியே போவாங்க. இந்த வேலைன்றது பேக் எண்ட். ஆனா இந்த இவனுங்களுக்கு இந்த வேலைலாம் எதுவுமே தெரியாது. இந்த வேலைலாம் இவனு எதுவுமே பண்ணல. இந்த விஜய் இந்த கூட்டத்தை கூட்டிட்டு போறாரு தெரியுமா, இதுதான் மேட்ரு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க பாத்துட்டு இருக்காங்க. இல்ல, களத்துல இறங்கி தெரு அடிப்படையில, இன்னைக்கு வீட்டின் அடிப்படையில வேலை நடக்கணும். ஒரு எல்லார் வீட்டுக்குள்ளயும் விஜய் இருக்காரு. இருந்தாருன்னா விஜய் எல்லா தொகுதியும் நிக்க போறாரு. அந்த தொகுதியில நிக்கிறவன் எவனா தாவேக்காக்கு போடுவானா, தாவேக்காரோட வேட்பாளர் அவனுக்கு தெரியுமா, தாவேக்காரோட வேட்பாளருக்கு எதிர் வேட்பாளர் யாரு, கூட காம்படிட்டர்ஸ் யார் யாரு, அவன் பலம் என்ன, அவன் ஜாதி என்ன, உன் ஜாதி என்ன, எவ்வளவு வேலை இருக்கு. அதை விட்டுட்டு இவர் கூட்டமா போயிட்டாரு, 2.5 கோடி ஓட்டு விழுந்துரும். என்னடா பேசிக்கிட்டீங்கன்னா கொஞ்சமா அறிவாளி, அதாவது அறிவாளியே நீங்க கிடையாது, தற்கொலை தான். இவ்வளவு பெரிய என்ன சொல்றது மடக்கூதியும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லைன்ற அளவுக்கு கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க சார் அவங்க. அதாவது இப்ப வரைக்கும் அவங்களுக்கு கலை யதார்த்தம் புரியல.
கூட்டமா விஜய் அதை ஈகிள் ஷாட்ல காமிச்சிட்டா வெற்றி 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 வெற்றி. அவர் வந்துட்டு அன்னைக்கு காரைக்குடியில் பேச மாட்டாருன்னா தலை தொங்கிருது. ஒரே ஏடா தொங்கிருச்சு, என்னடா காமி தொங்கிருச்சுன்ற மாதிரி தொங்கிடுறாரு. ஒரு மாதிரி இதாயிடுறாங்க. நாங்க மீண்டு வருவோம், நாங்க மீண்டு வருவோம். மறுநாள் அவர் கொஞ்சம் தெளிஞ்சிருவாரு, குடிச்சு முடிச்சு தெளிஞ்சிருவாரா, தெளிஞ்சோடனே வண்டி ஏறி டக்குன்னு கரகடன் கிளம்பிடுவாரு. கிளம்பிட்டாரு அப்படின்னா ஜோஷ் ஆயிடுறானுங்க. மறுநாள் அவர் ஏதாவது கேன்சல் பண்ணிட்டாருன்னா ஒரு மாதிரி இதாயிடுறாங்க. அவரை சுத்தி தான் அரசியல் நடக்குது அப்படின்னு, அதுதான் அரசியல், அதுதான் தமிழ்நாட்டு அரசியல் இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அதுல யாரும் ஒன்றும் பண்ண முடியாது சார். ஆமா, நன்றி.